மர்மதேசம். ಆನಂದ ಮೋಗನ ವೇಣುಗಾನಮದಿಲೈ ಪಾಯುದೆ. என்ன ஆச்சான்வர்? தெரியல டாக்டர். காலையில இருந்து ரொம்ப ஷவுட் பண்றாரு. வலது கை வலது கால் தூக்க முடியாம கஷ்டப்படுறாரு. அப்படியா? கை தூக்குங்க. கை முயற்சி பண்ணுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, முடியலையா? காலை தூக்குங்க. முடியல, முடியலையா? சனி மேட்டில் நட்சத்திரக்குறி இருந்து ஒட்டி ரேகை இறுதி ரேகை சந்திச்சா பாரசாயி வரும். பாரசாயி வரும். ஒட்டி ரேகையும் இறுதி ரேகையும். என்ன சொல்றாரு இவரு? சனி மேட்ல ஒரு நட்சத்திரக்குறி இருந்து ஹிருதய ரேகையும் புத்தி ரேகையும் அதை சந்திச்சா அவங்களுக்கு டெஃபினட்டா பேரலிட்டிக் அட்டாக் வருமா? அண்ணே, தினம் வீட்டுக்கு ரயில்வே ட்ராக் தாண்டி தானே போறீங்க? ஆமாங்க. ஒரு 3 நாளைக்கு ஜாகிரதையா இருங்க. நட்சத்திரக்குறி இது அதுக்கு வாரி வாரி. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல. நீங்க நல்லா இருப்பீங்க. நான் வந்துடுறேன். ஒரு டாக்டர் இருந்தா. அப்படியா?
என் தங்கச்சி சின்ன வயசுலயே காணாம போயிட்டா. டாக்டர் அது டாக்டர் அதான் டாக்டர் இவருக்கு தசரத ஜாதகமா, அதனாலதான் அவ காணாம போயிட்டா அப்படின்னு இவர் சொல்றாரு. மாப்பாவி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. யார் சொன்னது? நீங்கள் நல்லா இருப்பீங்க. நான் இப்போ வந்துடுறேன். வாங்க. டாக்டர், அப்பாவுக்கு என்ன ப்ராப்ளம்? அன்வர், உங்கள் ஃபாதருக்கு வந்திருக்கிறது ஹெமிப்ளீஜியா. ஸ்கேன் எடுத்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ரோக்னோசிஸ் பற்றி சொல்ல முடியும். நான் வரேன். டாக்டர் சொல்லுங்க அன்வர், பயப்படாமல் சொல்லுங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பார்த்து நான் இந்த மாதிரி சொல்லக்கூடாது தான். பரவாயில்ல, சொல்லுங்க. எனக்கு கொஞ்ச நாளாவே ஒரு கனவு திரும்ப திரும்ப வருது டாக்டர். உங்களுக்குமா? உங்கள் ஃபாதர் தான் கனவுலகத்துலேயே இருக்காருன்னு நினச்சேன். மேபி நீங்கள் அவரோட நெருக்கமாக இருக்கீங்க இல்லையா, அந்த பாதிப்பு இருக்கலாம். எந்த கனவு வருது? அதாவது ஒரு பெரிய எக்ஸாஸ்ட் ஃபேன் சுற்றிக்கிட்டே இருக்கு. அதில் நான் இதுவரைக்கும் பார்க்காத வித்தியாசமான முகங்கள் வந்து வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுது. எல்லாருமே மத சம்பந்தப்பட்டவங்களா இருக்காங்க. ஒரு 2-3 நாள் கழித்து அவங்கள நான் நேரடியாக சந்திக்கும்படியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுது. ஒரு பெரியவர் இருட்டில் உட்காந்துக்கிட்டு கைரேகை சாஸ்திரத்தை பற்றி கவிதையாக பாடுறாரு. அவர் சொல்கிற விஷயங்களை சம்பவங்களாக பார்க்குறேன். ஒரு பெரிய கூட்டம், ஒரு குழந்தை ஓடிக்கிட்டே இருக்கு. அது ஏறக்குறைய காணாமல் போன என் தங்கச்சி மாதிரியே இருக்கு. ஆனால் முகத்தை பார்த்தா அப்படி தெரியல. அந்த குழந்தை ஓடி ஓடி அப்படியே மறைஞ்சு போயிடுது. அப்புறம் சுற்றிக்கிட்டு இருக்கிற எக்ஸாஸ்ட் ஃபேனில் யாரோ மாட்டிக்கிறாங்க. ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்கு. அன்வர், கனவுங்கிறது தூக்கத்தில் ஏற்படுற ஐடியாஸ், எமோஷன்ஸ், உணர்வுகள். சின்ன வயசில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருக்கலாம், அதை பற்றி கனவு வரலாம். இல்லை ஃப்யூச்சர் பிளானை மனசில் போட்டு உருட்டிக்கிட்டே இருந்தால் அது கனவாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்திருக்கிற இந்த அமானுஷ்யமான கனவு பார்த்தா வாழ்க்கையில் எதையாவது பெருசாக சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி கனவு திரும்ப திரும்ப வரும். மேபி உங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கலாம். இல்லை டாக்டர், இது எல்லாத்துக்கும் மேலே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. சம்திங் இஸ் தேர். என்னது? என் கனவுல வந்த மாதிரி என் வாழ்க்கையில் நடக்குதே. அப்படியா? எப்படி சொல்லுங்க. ஆமாம் டாக்டர், அந்த பெரியவர் சொன்ன மாதிரியே ஜெயிலேருந்து ஒருத்தன் எஸ்கேப் ஆகிறான். ஒரு சூசைட் நடக்குது, ஒரு மர்டர் நடக்குது. அந்த கனவுல பார்க்குற மாதிரியே வாழ்க்கையில் நடக்குதுன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கோஇன்சிடென்ஸ்னு சொல்ல முடியும். பட் சயின்டிஃபிக்கலாக எந்த விதமான எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க முடியாது. முடியாது காலகட்சியில் வாயு, காஞ்சிபுரத்தில் நிலம், திருவண்ணாமலையில் அக்னி, சிறுவானைக்காவில் நீர், சிதம்பரத்தில் ஆகாயம், 5 ஊழல்களையும் அடக்கினா தான் அருள்வாக்கு சுரக்கும். நீர், நெருப்பு. அன்வர், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில இப்படிப்பட்ட வீட்டில் இருக்கிறது அவாய்ட் பண்றது பெட்டர். அது மட்டும் இல்லை, நீங்க ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்டை கன்சல்ட் பண்ணுங்க. நான் வரேன். அன்வர், மறந்துடாதீங்க, நல்ல சைக்காட்ரிஸ்டா பாருங்க. பார்த்துப்பா, பார்த்து வரக்கூடாது. வா. அழுவ
விதி விதி விதியையும் விதித்து என்னை என்னை விதித்திட்ட மதியையும் விதித்து அம்மதி மாயையில் பதிய வைத்த நின் அருளை எப்படி கண்டுகளிப்பதே? மீனாட்சி, 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 நான் விடவே மாட்டேன். பரங்கிக்காயை இவ்வளோ கோவத்தோட வெட்டின ஒரே ஆள் நீதான். இந்த பரங்கிக்காயை பார்த்தா என்ன தெரியுமா தோணுது? எப்படி மார்கழி மாசத்தையும் பரங்கிக்காயும் யாராலையும் பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி ஒன்னையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. இப்படியே நான் பார்க்கும் போதெல்லாம் மறைஞ்சுக்கிட்டே இரு. நம்ம லவ் பண்ற மாதிரியே எனக்கு தெரியல. லவ் பண்ணா கிட்ட வரணுமா? இது பார்க்காம தொடாம லவ் பண்ற சீசன். விளையாடாத மீனாட்சி. எங்க அம்மா எனக்கு வேற இடத்துல பொண்ணு பாக்குறாங்க தெரியுமா? ஓ, என்ன மறந்துருன்னு சொல்லதான் வந்தீங்களா? இதுக்கெல்லாம் எந்த குறைச்சலும் இல்ல. எங்க அம்மா கொடுத்த கெடு முடிய போகுது. இன்னி வரைக்கும் உங்க அப்பா எந்த பதிலும் சொல்ல. நான் என்ன பண்றதுன்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? யோசிச்சு பார்த்தேன். உங்களுக்கு கல்யாணம் ஆகி முதல் குழந்தை பிறக்கும் போது பொண்ணா பிறந்ததுன்னா மீனாட்சின்னு பேரு வைங்க, பிள்ளையா பிறந்ததுன்னா மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு பேரு வைங்க. நான் வரேன். நம்மளோட காதல் பரிசா எனக்கு ஒண்ணு தரமாட்டீங்களா? இந்த இது உங்க அப்பா கிட்ட கொடுத்து நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு. ஏது இவ்வளவு நகை? திருடினது. என்ன? அதான் சொல்றேன்ல, திருடினது. எங்க வீட்டுல திருடினது, உனக்காக திருடினது. மீனாட்சி, மீனாட்சி நில்லு. மீனாட்சி, என்ன பண்ண சொல்ற மீனாட்சி? உங்க அப்பாவை எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேங்கிறாரு. எங்க அம்மா அதுக்கு மேல விடாப்பிடியா இருக்காங்க. இந்த நிலைமையில எனக்கு இதை தவிர வேற வழியே தோணல மீனாட்சி. தயவு செஞ்சு வாங்கிக்க. பயப்படாத மீனாட்சி. நான் இப்பதான் பாஸ்கர் தாஸ்ட போன்ல பேசினேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு நிச்சயமா லவ் மேரேஜ் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வாழ்க்கையே ஆரம்பிக்க போகுதான். நீ வேணா பாரு, நீ தங்கத்தட்டுல தான் சாப்பிட போற. உனக்கு எந்த கஷ்டமும் வராது. உனக்கு ஸ்வர்ண ரேகை இருக்கு மீனாட்சி. மீனாட்சி. ஆமா, ஸ்வர்ண ரேகை ஓடுது. நீங்க திருடின விஷயம் உங்க வீட்டுல தெரிஞ்சதுன்னா நான் தான் திருடினேன்னு உங்க அம்மா சொன்னாலும் சொல்லுவாங்க. நான் திருடின விஷயம் எங்க வீட்டுல யாருக்கும் தெரியாது மீனாட்சி. தயவு செஞ்சு இந்த நகையை வாங்கிக்க. ஆமா, ஸ்வர்ண ரேகை ஓடுது. நீங்க திருடின விஷயம் உங்க வீட்டுல தெரிஞ்சதுன்னா நான் தான் திருடினேன்னு உங்க அம்மா சொன்னாலும் சொல்லுவாங்க. நான் திருடின விஷயம் எங்க வீட்டுல யாருக்கும் தெரியாது மீனாட்சி. தயவு செஞ்சு இந்த நகையை வாங்கிக்க. இத பாரு மீனாட்சி, உங்க அப்பா நம்ம கல்யாணத்தை தடுத்து நிறுத்த பாக்குறாரு. அவருக்கு என் மேல பிரியமும் இல்ல, இந்த கல்யாணத்துல இஷ்டமும் இல்ல. ஆமா, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லதே. உங்க அம்மா வார்த்தையால என்ன பிச்சைக்காரன் சொன்னாங்க. நீங்க நகையை திருடி கொடுத்து என்ன பிச்சைக்காரனாவே ஆக்கிட்டீங்க. நீங்க பிச்சை போட்டு என் பொண்ணு கல்யாணத்தை நடத்துற அளவுக்கு நான் என்ன தரங்கட்டு போயிடல. ஏதோ இவ ஆசைப்பட்டாளேங்கிறதுக்காக இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். என் குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் தெரியுமா? யானையை கட்டி போரடிச்ச குடும்பம் என் குடும்பம். அப்பா, என் நேரம் சரியில்லை. முருகா, முதலாளி, நீங்க முதல்ல உங்க வீட்டுக்கு கிளம்புங்க. மீனாட்சி போங்க. வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க, சிற்றை அழகுறச் செவ்வேல் காக்க, கயிற்றை நன்கு
பனை தொடை இரண்டும் பருவேல் காக்க கனைக்கால் முழந்தாள் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல். அன்வர் சார். யாரு? பாஸ்கர் தாஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வரேன். ஹலோ, வாங்க. ஹலோ. ஓ சாரி, உட்காரு. ஒரு 2 minutes வந்துடுறேன். வாங்க தாஸ், எங்க அப்பா. அப்பா